ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 ஆன த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் ரீசெண்டான என்னென்ன நம்ம புதுசான தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து பெஸ்ட்டான மூவிஸை தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம சப்சிக்வென்ஸ்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbலையும் ஒரு 5 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ப்ரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேகன் ஃபாக்ஸ் தான் உள்ள மெயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ ரோபோட்டாக இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன ஹெல்ப்பு அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் அவங்களாம் வந்து செய்கிற மாதிரியான நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இந்த ரோபோட்டுக்கு சில ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலி இந்த ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அண்ட் படத்தை கொஞ்சம் வேறு ஒரு ஆங்கிளாக வந்து மாற்றிடுவாங்க. பட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஓவராக லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அண்டு ஃபேமிலியே வந்து கொஞ்சம் ஆபத்தான இடத்துல மாட்டிக்கும். இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி எப்படி இந்த ரோபோட் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க தான் படத்தோட கோர் கான்செப்ட். பட் படம் ஃபுல்லாக கொஞ்சம் தனியாக பாருங்கள், ஃபேமிலியெல்லாம் பார்த்துடாதீங்க. ஏன்னா உள்ளே கொஞ்சம் அந்த மாதிரியான விஷுவல்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஸ் எ த்ரில் வைஸில் நல்லபடியாக இருந்திருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு மூவி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம நெவர் லெட் கோன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbலையும் 5.4 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு மெயின் கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 3-4 ஆக்டர்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அம்மா அவங்க 2 பசங்களோட தனியாக வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் சர்வைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, ஏன்னா வெளியே வந்து உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கு அண்டு சில மான்ஸ்டர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இன்கேஸ் அவங்க அந்த வீட்டை விட்டு போனாலும் கூட அந்த ஒரு கயிறு ஆட்டம் வந்து அவங்க கட்டிப்பாங்க. அண்டு அந்த கயிறு எவ்வளோ லென்த் இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்க போக முடியும், அதுக்கு தாண்டி அவங்க போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேஸஸில் தான் வந்து படத்தோட கான்செப்டே ஆரம்பிக்கும். பட் இது ஃபுல் ஸ்லோ ட்ராமா கேட்டகிரியான மூவி. பட் ஒரு நல்ல த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது நம்ம எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும்னு. ஆனால் கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த படத்தை ஆஸ் எ த்ரில் வைஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது. அண்ட் இப்போ தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆயிருக்கு. முன்னாடியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் வந்து ஒரிஜினலோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சேர்ந்து ஒரு ஃபுட்பால் கேம் ஆட்டம் ஒன்று விளையாடுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. பட் நடுவில் ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு வீட்டுக்கு போவாங்க. அண்ட் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சில சைக்கோஸ் அவங்கள டார்கெட் பண்ணி சாவடிச்சுட்டு சாவடிக்க மாட்டாங்க, அவங்கள டோட்டலாக வேக்ஸ்ன்னு சொல்லி மாற்றிடுவாங்க. ஸோ இதுக்குலேருந்து இங்கே இந்த வீட்டிலேருந்து எப்படி அவங்க தப்பிக்க போகிறாங்க அண்டு அவங்க அதில் எத்தனை பேர் சர்வைவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்த படம். பட் இன்னும் கூட சில சீன்ஸ்லாம் விஷுவல்ஸ் அண்ட் ஸ்டோரி வைஸும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நல்லபடியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்கான மூமெண்ட்லாம் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பான். இதை வந்து நம்ம ஹாரர் அண்ட் த்ரில்லர் கேட்டகிரியில் கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி. கொஞ்சம் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.3. நம்ம ஹீரோவை ஒரு தப்பான ஒரு இதில் வந்து அவரை அக்யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவர் அந்த தப்பை பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருப்பார். பட் ப்ரூவ் பண்ணுறாரோ இல்லையோ எஸ்கேப் ஆகிட்டு இருப்பார். அண்ட் அது ஃபுல்லாக தான் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோவை படம் ஃபுல்லாக. ஸோ பை த வே இன்கேஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் ஆக்ஷன் அண்டு அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லான ஒரு மூவி, கொஞ்சம் மிஸ்ட்ரி சால்விங் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை செக் பண்ணலாம். டாப் ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, பட் நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் இந்த படத்தையும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஆம்பியர் அலர்ட்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbலையும் 6 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆட்டம் அவங்க ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து எல்லா ஃபோனில் போகும் இன்கேஸ் இது எமர்ஜென்சி நடந்தால். அண்ட் இதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணு கிட்னாப் ஆகிருக்கும். அண்ட் இப்போ அந்த சின்ன பொண்ணு கிட்னாப் ஆனது நம்ம ஹீரோயினும் வந்து ஆக்சுவலி அவங்கள பார்த்துடுறாங்களா. அண்ட் இவங்க வந்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ட்ரை எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இது ஃபுல்லாக கொஞ்சம் ரோட் சேஸாகவும் சரி அண்ட் அப்படியே கொஞ்சம் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் அங்கங்கே நிறைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான செக்மெண்ட் அங்கங்கே கிரியேட் ஆகும். நல்லபடியாக இருக்குது. தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ப்ரீமியம் ரஷ் மூவி 2012 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.5 அண்ட் இப்போ நம்ம MX பிளேயரில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாக. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் கூட நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்த மூவி. பட் அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் சிட்டி உள்ள வந்து பைக்கு காரோட சைக்கிள்ஸ் தான் வந்து ஈஸியாக பூந்து போயிடலாம். அண்ட் நம்ம ஹீரோ சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரெல்லாம் ஓவராக இருக்குது, சிங்கிள் கீராக தான் இருக்கும். அண்ட் பிரேக்ஸே இருக்காது. ஸோ அப்போ
எப்படி ப்ரோ ஒரு சைக்கிள் ஓட்டுறாருன்னா எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அது வந்து நல்ல கொஞ்சம் ஸ்லோ மூவெல்லாம் போட்டு விஷுவலாக வந்து படத்துலலாம் நல்லா காமிப்பாங்க. பட் இது வந்து ஸ்டார்டிங் அப்படி தான் போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு கொரியர் வந்து ஒரு தப்பான இதுவாக வந்து கொஞ்சம் இதுவாயிரும். அண்ட் அவங்க பின்னாடியும் நிறைய போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலி அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஷுவல் வைஸில் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக டெஃபினட் அந்த படத்தை பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் ஆயிருக்கு. அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம பிளிங்க் ட்வைஸ் மூவி தான் 2024 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.5 அண்ட் இது கூட நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்குற முன்னாடி கொஞ்சம் வார்னிங்குன்னு கூட தந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணுற லெவலான ஸ்டோரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 2 பொண்ணுங்க அவங்க சிம்பிளாக சின்ன ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க மைண்டில் வந்து லைக் கொஞ்சம் பணக்கார ரிச்சான அவங்க பசங்கள்கிட்ட போய் சேரலாம், ஒரு வெக்கேஷன் ஆட்டம் போகணும், அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே இருக்க ஒரு செம்ம பெரிய ஒரு பில்லினியர்னு சொல்லலாம். அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேசி அண்டு அப்படியே அவங்க ஒரு தனியாக ப்ரைவேட்டான ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க. அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல, ஜாலியாக இருக்காங்க, ஏஞ்சிக்கிறாங்க, அவங்க பாட்டுன்னு ஃபுல் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு பட் ஏதோ ஒன்று சில விஷயங்கள் அங்கே நடக்குது. அண்ட் அதனால இவங்களே வந்து ஒரு செல்ஃப் டவுட் ஆட்டும் அங்கே ஒரு க்ரியேட் ஆகுது. அண்ட் உண்மையாக ஆக்சுவலி அந்த ஐலாண்டில் என்ன தான் நடக்குது அதை வந்து அப்படியே அவங்க பொறுமையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து சில விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அவ்வளோ டார்க்கராக அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஷாக் ஆயிரும். பட் அதுதான் உண்மை. அண்டு லைக் உண்மையான ட்ரூ ஸ்டோரி கிடையாது, படத்தோட ஸ்டோரி அப்படி இருக்கும். அப்படி என்ன வேணால் அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம ஈக்குவலைசர் 1 மூவி தான் 2014 ரிலீஸ் ஆனது. அண்ட் அதுக்கப்புறமா லைக் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான், 2nd and 3rd பார்ட்லாம் இருக்குது. இல்லை ஒரு வேறு லெவலான ஒரு மூவி. லைக் நம்ம ஜான் விக் கேட்டகிரின்னு கூட இந்த படத்தை நம்ம வச்சுக்கலாம். நம்ம டேஞ்சல் வாஷிங்டனில் உள்ள இருப்பார், அவர் ஹிட்மேன், பட் இப்போ கொஞ்சம் ரிட்டையர் ஆகிருப்பார். அண்ட் ஒரு லோ ப்ரொஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பார், எங்கேயோ வம்பெல்லாம் இழுக்காமல். பட் அவர் கண்ணுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்டு சில பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவார். அண்டு ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய கேங்கு அண்ட் அவங்களோட க்ரைம் லாட்ஸ்லாம் உள்ளே இன்வால்வ் ஆயிடுவாங்க. அண்ட் ஒன்று இவர் வந்து என்ன சொல்கிறது, அவரை சாவடிக்கணும், இல்லை இவர் எல்லாத்தையும் முச்சிருவார். அண்டு அதை தான் நீங்கள் அப்படி இந்த படம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட், பயங்கரமான த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அண்டு ஒரு அட்ரினல் பம்ப் உங்களுக்கே நடக்கும். அதுக்காக வேணால் இந்த படத்தை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்டோட MX பிளேயர் சைடில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம ஆர்ஃபன் மூவி 2009 ரிலீஸ் ஆனது. IMDbல 7. அண்ட் இது கூட ரீசெண்டாக நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேட்டா நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இந்த படத்தை டேட்டா நீங்கள் பார்த்துடலாம். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை வந்து ஆர்ஃபனேஜ்லேருந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணு அந்த ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய டவுட் வரும். ஏமா நல்ல வீடு, நல்ல ஃபேமிலி, எல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு, அப்போ ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்களே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஒரு ஸ்டோரி வைஸில் ரிவீல் பண்ணுவாங்க, செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஆர்ஃபன் இன்கேஸ் நீங்கள் 2nd பார்ட், ஆக்சுவலி அது 2nd பார்ட் தான் இந்த படத்தோட சீக்குவல், ஃபர்ஸ்ட் கில்லுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ்லாம் பிரேக் ஆகிருக்கும். பட் இன்கேஸ் அதெல்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டேரெக்டாக இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள். அல்டிமேட்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெஸ்ட்டான சீட்டேஜ் த்ரில்லர்லேருந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அந்த மாதிரியான கேட்டகிரியில் இந்த படம்லாம் ஹைலி ரெக்கமெண்டட் வரும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி இந்த லிஸ்ட்லேயே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இடத்துல. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ், அதுவும் மெயினாக என்னென்ன த்ரில்லிங்கான மூவிஸ்லாம் த்ரில்லர் கேட்டகிரிஸில் வயசில் இருக்கோ அதுலேருந்து ஃபைனஸ்டான மூவி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதில் இன்னும் நிறைய மூவிஸ் அவங்க பாட்டுன்னு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டான டேஸில் MX பிளேயர்லேருந்தும் பயங்கரமான மூவிஸ் வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன மூவிஸ்லாம் கொண்டு வருவாங்க அதுவே கொஞ்சம் டவுட்டோடு இருக்கேன். பை த வே எப்படி வீக்கெண்ட் வந்து நம்ம ரீசெண்ட் தமிழ் டப்பில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன் என்னென்ன மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு. அண்ட் இன்றைக்கி சொன்ன லிஸ்ட்டில் எந்த மூவியை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, இல்லை எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, உங்கள் ரிவ்யூ என்னென்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதே மாதிரி பெஸ்ட்டான மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.